ஆப்கானிஸ்தானில் அரசு படையினரை முறியடித்து தாலிபான்கள் தலைநகர் காபூலுக்குள் நுழைந்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளான ஆப்கானிஸ்தானில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது படைகளை வாபஸ் பெறுவதாக அமெரிக்கா அறிவித்தது. கடந்த 2 மாதங்களில் அமெரிக்க படைகள் முற்றிலும் வெளியேற்றிவிட்ட நிலையில் அங்கு தாலிபான் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினர். முக்கிய நகரங்களை கைப்பற்றிய தாலிபான்கள் ஆப்கான் ராணுவத்தையும் விரட்டியடித்து வருகின்றனர். அண்மையில் இந்தியர்கள் அதிகமாக வசித்து வரும் மசார்-இ-ஷரீப் நகரையும் அவர்கள் கைப்பற்றினர். இன்று ஜலாலாபாத்தை கைப்பற்றிய அவர் அங்குள்ள முக்கிய சாலை வழியாக தலைநகர் காபூலுக்குள் நுழைந்துள்ளனர். இதனால் அரசு படைகளுடன் தாலிபான்கள் இடையேயான மோதல் உக்கிரமடைந்துள்ளது. அங்கு குண்டு முழக்கங்கள் கேட்டு வருவதால் பெரும் அச்சம் நிலவுகிறது. இதனிடையே தூதரகங்கள் நிறைந்த பகுதியான காபூலில் இருந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அவசரமாக மக்களை வெளியேற்றி வருகின்றன. எனினும் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என தாலிபான்கள் உறுதி தெரிவித்துள்ளனர். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ளாத ஒரு இயக்கம் மத்தியில் ஆட்சி செய்யும் ஒரு மோசமான நிலைமை நாட்டில் ஏற்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தீநகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலகிருஷ்ணன் இதனை தெரிவித்தார். இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கும் மக்களின் சுதந்திர வேட்கையை நினைவு கூறவும் மத்திய பாஜக அரசுக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்றார். தியாகத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற விதமாக இந்த பவள விழா கொண்டாட்டத்தை நடத்துவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய துயரம் என்னவென்று சொன்னால் விடுதலை போராட்டத்தையே கலந்து கொள்ளாத ஒரு இயக்கம் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற ஒரு மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே விடுதலை போராட்டத்தினுடைய விழுமியங்களை எல்லாம் இன்றைக்கு காலிலே போட்டு மிதித்து அரசியல் சாசனம் உருவாக்கி தந்திருக்கிற அடிப்படைகளை எல்லாம் தகர்த்துகிற அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பது, மதசார்பின்மையை திரைத்து மதவெறி சக்திகளை உருவாக்குவது போன்றிருக்கிற இப்படிப்பட்ட இந்த மதவெறி அரசியலை எதிர்த்து இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துடைய உண்மையான பலன்களை இந்திய நாட்டு மக்களுக்கு கிடைக்காமல் கார்ப்பரேட் முதலாளிகளை கொழுக்க வைத்திருக்கிற அந்த கொள்கைகளை எதிர்த்த அந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து செல்வது என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டாடுகிறது என்பதை நான் தெரிவித்துக் நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து வசதியை மேம்படுத்த 100 லட்சம் கோடி ரூபாயில் காதி சக்தி என்ற மேம்பாட்டு திட்டம் கொண்டுவர உள்ளதாகவும் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று 75வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதன்பின் உரையாற்றிய அவர் 100வது ஆண்டு சுதந்திரத்தின் போது தலைசிறந்த இந்தியாவாக நாடு உருவெடுக்க வேண்டும் என வாழ்த்தினார். அப்போது ஒலிம்பிக்கில் சாதித்த வீரர்களை பாராட்டிய அவர் அவர்கள் நமது மனதில் இடம் பிடித்தது மட்டுமல்லாமல் எதிர்கால சன்னதியினரை ஊக்குவிக்கும் வகையில் கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறையினர் வாகனங்கள் புடைசூழ வருகை புரிந்தார். அவருக்கு தலைமை செயலாளர் இறையன்பு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பின்னர் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் சுதந்திர தின விழா உரையாற்றினார். அப்போது சுதந்திர தின விழா அன்று முதலமைச்சர்கள் தேசிய கொடி ஏற்றும் உரிமையை பெற்று தந்தவர் கலைஞர் கருணாநிதி என நினைவு கூர்ந்தார். சுதந்திர நினைவு தூண் தியாகிகளின் இரத்தத்தாலும் சதையினாலும் எழுப்பப்பட்டது என முதலமைச்சர் ஸ்டாலின் உருக்கமாக பேசினார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற திசை நோக்கி செல்லட்டும் இந்த வையம் என்பதை போன்ற பொற்காலத்தை உருவாக்க உறுதி கொண்டுள்ளது இந்த அரசு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உணர்ச்சி பொங்க தெரிவித்தார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியேற்றி உரையாற்றினார். தமிழக அரசின் சார்பில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார்.
பின்னர் சுதந்திர தின விழா உரையாற்றிய அவர் தேசிய கொடியை ஏற்ற வாய்ப்பளித்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். வ.உ.சி. 150வது பிறந்த நாளை அரசு சார்பில் எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் கொண்டாட அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய தொகை 17,000 18,000 ரூபாய் மற்றும் குடும்ப ஓய்வூதிய தொகை 8,500 ரூபாயிலிருந்து 9,000 உயர்த்தப்படும் என கூறினார். சுதந்திர தின தூண் வெறும் கல்லாலும் சிமெண்டாலும் செங்கலாலும் கட்டப்பட்டது அல்ல, விடுதலை போராட்ட வீரர்களின் இரத்தத்தால் எலும்பால் சதையால் உருவாக்கப்பட்டது என உருக்கமாக தெரிவித்தார். கலந்து கொண்டு நமது நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் உதவிகள் வழங்குவதில் தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் முன்னுரிமை அளித்து வருகிறது. அந்த வகையில் மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வு தொகை 17,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தப்படும். குடும்ப ஓய்வூதிய தொகை 8,500 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்பதை இந்த வேளையில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், மருத்துவ நெருக்கடி, மனநல நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, சூழல் என பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் மக்களை கொண்டு போய் நிறுத்திவிட்டது கொரோனா என்றும், அதில் இருந்து மீட்பதற்கு அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது என தெரிவித்தார். கொரோனாவில் இருந்து மக்களை மீட்டெடுக்கும் முயற்சிக்கு அடித்தளமான மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள், அரசின் நிர்வாக இயந்திரத்தின் அனைத்து அலுவலர்கள் அனைவரையும் இந்த நாளில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் என தெரிவித்த அவர், முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்று 101வது நாள் என பெருமை பொங்க தெரிவித்தார். பட்டியலின மக்களை இழிவாக விமர்சித்து வீடியோ வெளியிட்ட வழக்கில் கைதான நடிகை மீரா மிதுன் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அண்மையில் அட்டவணை இன மக்கள் குறித்து நடிகை மீரா மிதுன் வீடியோ ஒன்றை பேசி இணையத்தில் பதிவிட்டு இருந்தார். இதையடுத்து அவர் மீது மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் மீரா மிதுன் அவருடைய ஆண் நண்பருடன் இருப்பது தெரிந்ததை அடுத்து போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். அப்போது கைது செய்ய வந்த போலீசாருடன் நடிகை மீரா மிதுன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கைது செய்யப்பட்ட நடிகை மீரா மிதுன் தனி வேன் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டு மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் அலுவலகத்தில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் முரண்டு பிடித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வேனில் வந்து இறங்கிய மீரா மிதுன் கோஷமிட்டபடியே சென்றார். இதையடுத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட குற்றப்பிரிவு போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்தனர். அதன் பின்னர் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். ஹைதி நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 304 உயர்ந்துள்ளது. கரிபியன் தீவுகளில் ஒன்றான ஹைதியில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.2 பதிவானது. ஹைதியின் போர்ட்-ஐயூ பிரின்சஸ் இருந்து 100 மைல் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இடிபாடுகளில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் தற்போது வரை 304 பேரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அந்நாட்டை புரட்டி போட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அங்கு 1 மாத கால அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உறவுகளை பிரிந்து மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். தேசிய அளவிலும் உலகளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் அதிபர் ஜோ பைடன் தனது வழிகளை பின்பற்ற தவறிவிட்டதாக அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் 2001ஆம் ஆண்டு முதல் ஆப்கானில் உருவான வளர்ச்சியை பைடன் தகர்த்துவிட்டதாக ட்ரம்ப் சாடியுள்ளார். அது மட்டுமல்லாது அமெரிக்க தூதரகத்தையும் தாலிபான்கள் கைப்பற்றி அமெரிக்காவிற்கு எதிரான தாக்குதலில் ஈடுபடக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளார். அண்மையில் ஆப்கானிலிருந்து அமெரிக்க துருப்புகளை திரும்ப பெற்றதை பயன்படுத்திக் கொண்ட தாலிபான் தீவிரவாதிகள் முக்கிய நகரங்களை கைப்பற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளி திறப்பிற்கு முன்பாக ஆசிரியர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முடிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார்.
முன்னதாக நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னையில் சாரணிய இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சிறந்து விளங்கிய சாரணிய ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக அகற்ற சட்டசபையில் உடனடியாக சிறப்பு தீர்மானம் இயற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுற்றுச்சூழலை பாதிக்கும் எந்த உற்பத்தியையும் 3ஆம் உலக நாடுகளில்தான் ஊக்குவிப்பார்கள் என்பதன் அடையாளங்களில் ஸ்டெர்லைட் ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையால் தூத்துக்குடி மக்கள் சந்திக்க போகும் துயரங்கள் அனைவரும் அறிந்தவை என சுட்டிக்காட்டியுள்ள கமல்ஹாசன், நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த உயிர்கொல்லி ஆலையை நிரந்தரமாக அகற்றும் சிறப்பு தீர்மானத்தை இயற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு குறித்து வரும் 20ஆம் தேதிக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். அரவிந்தரின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சமாதியில் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு குறித்து பெற்றோர் மற்றும் கல்வியாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு பின்னர் அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து 20ஆம் தேதிக்கு பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என கூறினார். சீனாவை சார்ந்திருக்கும் நிலை தொடர்ந்து அதிகரித்தால் அந்நாட்டின் முன் தலைவணங்க நேரிடும் என RSS தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், சுயசார்பு கொள்கை என்பது வெளிநாடுகளுடன் வணிகத்தை முற்றிலுமாக துண்டித்துக் கொள்வது அல்ல எனவும் தெரிவித்தார். மேலும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற வேண்டும் என்றும் அவ்வாறு பெற்றால் மட்டுமே சர்வதேச வணிகம் சாத்தியமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது பயன்படுத்தும் இணையதளங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை வெளிநாடுகளில் இருந்தும் நாம் பெறுவதையும் சுட்டிக்காட்டினார். சீன பொருட்கள் புறக்கணிப்புக்கு அழைப்பு விடுக்கும் அதே சமயம் மொபைல் போன் பாகங்கள் அனைத்தும் அந்நாட்டிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். சீனாவை சார்ந்து இயங்கும் நிலை தொடர்ந்தால் அந்நாட்டின் முன் தலைவணங்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் புதிய தலைவராக வாகை சந்திரசேகர் நியமனம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவர் பதவிக்காலம் முடிவடைவதை அடுத்து அதன் புதிய தலைவராக வாகை சந்திரசேகர் நியமனம் செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டு நாட்டுப்புற கலைஞர் நல வாரியத்தின் தலைவர் பொறுப்பையும் வாகை சந்திரசேகர் வகிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகை சந்திரசேகரின் நடிப்பாற்றலை பாராட்டி 1991ஆம் ஆண்டு கலைமாமணி விருது மற்றும் 2003ஆம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி டெல்லியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். நாடு முழுவதும் 75வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. செங்கோட்டையில் பிரதமரும் மாநிலங்களில் அந்தந்த முதல்வர்களும் தேசிய கொடியை ஏற்றி மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இதில் மூத்த தலைவர்கள் பலரும் பங்கேற்று நாட்டுக்காக இன்னுயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி கொல்கத்தாவில் தேசிய கொடியை ஏற்றி மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. மேற்கு வங்கம் தலைநகர் கொல்கத்தாவில் இன்று கண்கவர் அணிவகுப்பு நிகழ்ச்சியுடன் சுதந்திர தின கொண்டாட்டம் களை கட்டியது. முதல்வர் மமதா பானர்ஜி தேசிய கொடியை ஏற்றி சுதந்திரம் பெற்றுத்தந்த தியாகிகளை நினைவு கூர்ந்தார். இதன் ஒரு பகுதியாக அம்மாநிலத்தின் 9 துறைகளின் சாதனைகளை விளக்கும் விதமாக 9 குழுக்களின் அணிவகுப்பு இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக கேலா ஹோக் திவாஸ் மற்றும் மேற்கு வங்க அரசு புதிதாக அறிமுகம் செய்துள்ள லக்ஷ்மீர் பந்தர் ஆகியவற்றின் அணிவகுப்புகளும் இடம்பெற்றன. এই পতাকার মর্যাদা চাই রাখ। The national flag, national anthem will be played. জাতীয় সঙ্গীতের সুর, আসুন আমরা উঠে দাঁড়িয়ে প্রণত হই।
சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள தோன் கயாலா மலை சிகரத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. நாடு முழுவதும் 75வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. செங்கோட்டையை தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு உயிர்நீத்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பில் கிழக்கு பிராந்தியத்தில் 18,300 அடி உயரத்தில் உள்ள தோன் கயாலா சிகரத்தில் மூவர்ண கொடியினை ராணுவ வீரர்கள் ஏற்றி மரியாதை செலுத்தினர். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा. இந்தியாவின் மிக உயரிய அசோக சக்ரா விருது ஜம்மு காஷ்மீர் காவலருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தினமான இன்று பல்வேறு தரப்பினரின் பணியை பாராட்டும் வகையில் விருதுகள் வழங்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநாட்ட உதவியதாக நாட்டின் உயரிய அசோக சக்ரா விருது ஜம்மு காஷ்மீர் உதவி SI பாபு ராம் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் பயங்கரவாதிகளை களையெடுக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர். இதேபோல ஸ்ரீநகரை சேர்ந்தவரும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையில் வீர மரணம் அடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் 54 கோடி பேர் கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கொரோனா நிலவரங்களை தினசரி வெளியிட்டு வரும் மத்திய அரசு கடந்த 24 மணி நேரத்தில் 493 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறது. இதனால் மொத்த பலி எண்ணிக்கை 4,31,225 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் புதிதாக 36,083 பேருக்கு தொற்று பாதித்திருப்பதாகவும் இதனால் தற்போது சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை 3,85,336 அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 37,927 பேர் தொற்றிலிருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளனர். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு இடையே கொண்டாடப்படும் 75வது சுதந்திர தினத்தன்று தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் மோடியும் மக்களுக்கு ட்விட்டர் வாயிலாக வாழ்த்து கூறியுள்ளதோடு இந்த ஆண்டு அம்ரித் சுதந்திர தின விழா நாட்டு மக்களிடையே புதிய ஆற்றலையும் புதிய உணர்வையும் ஏற்படுத்தட்டும் என தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். இந்தியா சுதந்திரம் பெற்று இன்றுடன் 75 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நாளில் இன்னுயிர் தீர்த்து சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை நினைவு கூர்ந்து தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். இதில் ஏராளமான பாதுகாப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர். தமிழ் மொழியில் அர்ச்சனை தமிழ் மொழிக்கு கிடைத்த அதிகாரம் என்றும் இது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய உரிமை என கவிஞர் வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார். 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் உள்ள சங்கர நேர்த்தாலயா கண் மருத்துவமனையில் கவிஞர் வைரமுத்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து மருத்துவமனைக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். அதன்பின் பேசிய அவர் தமிழ் மொழியில் அர்ச்சனை என்ற சட்டம் தமிழ் மொழிக்கு கிடைத்த அதிகாரம் என்றும் அதேபோல பெரியாரின் கனவான அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய உரிமை என்றார். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தடுப்பணையில் குளிக்க சென்ற மாணவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். செவ்வாய்பேட்டை பால் மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ், பாரூக், பரணி மற்றும் கௌதம் ஆகியோர் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்று வருகின்றனர். இவர்கள் 4 பேரும் ஓமலூர் அருகே உள்ள வனப்பகுதியில் அமைந்துள்ள தடுப்பணைக்கு குளிப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது நீச்சல் தெரியாத சுபாஷ் நீரில் மூழ்கி தத்தளித்துள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் சுபாஷை அவரது நண்பர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சுபாஷை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது.